வணக்கம் ஜோதி நண்பர்களே. நம்ம பார்க்க போறது சிம்ம லக்னம். இங்க செவ்வாய் வந்து 23 டிகிரி, கேது 17 டிகிரி, இங்க சந்திரன் 8 டிகிரி, புதன் 12, சூரியன் வந்து 8 டிகிரி, சுக்கிரன் வந்து 20 டிகிரி, இங்க சனி வந்து 2 டிகிரில இருக்கிறாரு, குரு வந்து 12 டிகிரி, ராகு வந்து 17 டிகிரி அமைப்புல இருக்கு. இங்க சிம்ம லக்னம். லக்னம் வந்து இயல்பா இருக்கு. லக்னம் வந்து இயல்பா இருக்கு. அதே போல லக்னாதிபதி வந்து சூரியன் வந்து இங்க 8ஆம் இடத்துல மறைஞ்சி சுக்கரனோட சுபத்துவமா தான் இருக்குது. லக்னாதிபதி 8ல மறையிறதுதான். மறைஞ்சாலும் வந்து இங்க சுக்கரனோட இணைஞ்சி சுபத்துவமா தான் இருக்கிறாரு. இங்க சுக்கரனும் வந்து டிகிரி அமைப்புல விலகிதான் இருக்கிறாரு. சுக்கரனும் வந்து கடலை. அவர் வந்து 3ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு இருக்காரு. குருவோட சேர்ந்து இங்க சனியும் சுபத்துவம், இங்க செவ்வாயும் சுபத்துவம். இந்த குரு தான் வந்து பலவீனமாகிறது. இங்க குரு வந்து 12 டிகிரில இருக்காரு, இங்க சனி வந்து 2 டிகிரி, 10 டிகிரில இணைஞ்சிருக்கிறாங்களா. இங்க செவ்வாயை வந்து பாக்குறாரு, செவ்வாயை வந்து 11 டிகிரில பாக்குறாரு. அப்போ சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல தான் வந்து இவங்க வருவாங்க. சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுனா வந்து பயோமெடிக்கல், அதே போல இந்த எக்ஸ்ரே, இசிஜி, ஸ்கேனு இதெல்லாம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபீல்டுல வந்து இவங்க பயோ சயின்ஸ்ல தான், பயோமெடிக்கல்ல தான் வந்து இவங்க வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா வந்து 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட கிரகங்கள் தான் நமக்கு வந்து ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க செவ்வாயும் சனியும் தான் வந்து 10ஆம் இடத்தோட வந்து தொடர்பு கொள்ளுது. தொடர்பு கொள்ளும்போது அவங்க வந்து அந்த ஃபீல்டு இருப்பாங்க. அதே போல வந்து தூர இடங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. 8ஆம் இடத்துல உச்ச சுக்கிரனா இருக்காரு. அவரே வந்து 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வருவார். ஸோ அவரு 10ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தூர இடங்கள்ல, 8ஆம் இடம்ன்றது கொஞ்சம் தூர இடம், 12ஆம் இடம்னா அதை விட கொஞ்சம் கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம் இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து 8ஆம் இடம் வந்து கொடுக்கும். 12ஆம் இடமும் கொடுக்கும். நிரந்தரமா தங்கக்கூடிய அமைப்பு வந்து இல்லை. ஏன்னா அங்க வந்து சனி வந்து 12ஆம் இடத்தை பார்க்கறது. அதனால ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெளி மாநிலம் இது போன்ற இடங்கள்ல வந்து பணிபுரியக்கூடிய அமைப்பு வந்து இருக்கிறதுனால, ஏன்னா 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், இவங்களுக்கு 10ஆம் இடத்தை வந்து சனி செவ்வாய் தொடர்பு கொண்டு சுபத்துவமா இருக்கிறதுனாலையும் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பயோ சயின்ஸ்ல தான் வந்து வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணம் எப்போ அமையும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து இப்ப நடக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து குருதசை. குருதசை வந்து 5க்கும் 8க்கும் உரியவர் தான். ஸோ 5ஆம் அதிபதியும் அவர் தான் குழந்தை அமைப்பை கொடுக்கணும். அப்படி இருந்தாலும் வந்து இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் வந்து அவங்க எந்த வீட்டோட அதிகமா தொடர்பு கொள்றாங்களோ அந்த வீட்டு பலனை வந்து செய்வாங்க. இருந்தாலும் வந்து இவருக்கு 5ஆம் வீட்டு பலனையும் 8ஆம் வீட்டு பலனையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் இடத்தோட 10ஆம் வீட்டு வழியா வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு வந்து குருதசை சூரிய புத்தி வந்து நடக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரிய புத்தி வந்து நடக்குது. அடுத்து வர சுக்கிர புத்தியில தான், சூரியனுக்கு முன்னாடி தான் சுக்கிரன் வரும். அப்போ வந்து குருதசை சுக்கிர புத்தியில தான் எங்களுக்கு வந்து திருமணம் அமையக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வந்து 3ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி. அப்போ 3ஆம் அதிபதி புத்தியில தான் வந்து இவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குருதசையில தான் வந்து குழந்தை பாக்கியம் இது எல்லாமே வந்து தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால குருதசை சுக்கிர புத்தியில இவங்களுக்கு வந்து திருமணம் நடைபெற்று குழந்தை அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. லக்னாதிபதி வந்து வளர்த்திருக்கிறாரு. லக்னாதிபதி வந்து வளர்த்திருக்கிறாரு. இருந்தாலும் வந்து இங்க ராசிநாதனை வந்து சனி பார்க்கிறாரு. கொஞ்சம் குழப்பமான மனநிலையில இருக்கும். ஏன்னா இங்க அமாவாசை சந்திரனா இருக்கிறாரு. இங்க அமாவாசை சந்திரனா இருந்து இங்க வந்து புதன் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்லயும் போயிருக்கலாம். புதன் தான் வந்து இங்க 7ஆம் அதிபதி, புதன் தான் இங்க 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்லயும் போயிருக்கலாம். அங்க வந்து புதன் வந்து இங்க அமாவாசை சந்திரனோடும் சேர்ந்து சனியோட பார்வையிலும் வந்து இங்க வந்து பாவத்துமாறு. அதனால வந்து இங்க புதனுக்கு எந்த சுபத்துவமும் இல்லை. சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது சுபத்துவம் தான். ஆனா வந்து அவருக்கு வந்து ஒளி அமைப்பு இல்லை. புதனுக்கு வந்து ஒளி அமைப்பு இல்லை. ஏன்னா வந்து புதனோட வீடுகளும் கெட்டு போயிருப்பாங்க. அங்க வந்து ராகு இருக்கிறாருங்களா, அதுவும் வந்து கெட்டு போயிருக்கு. இந்த ஒரு இடங்கள்ல மட்டும்தான் வந்து சுக்கிரன் பாக்குறாரு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பாக்குறாரு. அதே போல குருவும் பாக்குறாரு. 2ஆம் இடத்தோட வந்து குருவும் பாக்குறாரு.
இந்த 2ஆம் இடத்த குரு பார்க்கும்போது சொல்லிக் கொடுத்தல் இந்த மாதிரி துறைகளை வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஆசிரியராக வரக்கூடிய அமைப்பு அதெல்லாமே வந்து இருக்கு. ஆனா இங்க புதனுக்கு வந்து அதிக சுபத்துவம் இல்லை. இங்க சனி செவ்வாய்க்கு தான் வந்து சுபத்துவமா இருக்குது. 2 பேருமே வந்து குரு சுபத்துவப்படுத்தினால அந்த மாதிரி அமைப்பு வரும். என் கூட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா 9940700010 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.